மாறாமலும் நிறுத்தாமலும் ஒரே மனநிலையோடு சூழ்நிலையை பார்க்காமல் மக்களின் பேச்சை பொருட்படுத்தாமல் நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு பெயர் பொறுமை. இதில் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப முக்கியமானது. ஒன்று, மாறாமல். என்ன மாறாமல்? இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்ளத்தை வெளியே வர்றதுக்காக ஒரு வார்த்தையை 100 முறை அறிக்கை பண்ணுறோம். இதை 4 மாதம் அறிக்கை பண்ணியும் பெரிய அற்புதத்தை பார்க்க முடியல. அப்போ அந்த நேரத்தில் 4 மாதம் கழித்து தொடர்ந்து அறிக்கை பண்ணுறோமா இல்லை அதை ஸ்டாப் பண்ணுறோமான்றது தான் மாறாமல் அந்த காரியத்தை செய்கிறோமா இல்லையான்றது. நிறைய பேர் 4 மாதம் அறிக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த 100 முறை அறிக்கை பண்ணுறதுக்கு பதிலாக போதும் ஒரு 10 முறை அறிக்கை பண்ணலாம், இல்லை ஒரு 50 முறை அறிக்கை பண்ணலான்னு ஃப்ரீக்வன்சியை குறைப்பாங்க, இல்லைன்னு அறிக்கை பண்ணுறதை நிறுத்துவாங்க. பொறுமையுள்ளவர்களால் மாத்திரமே அதை தொடர்ந்து செய்ய முடியும், நிறுத்தாமல் கண்டினியூஸாக செய்ய முடியும். அது நிறுத்தாமல் செய்கிறது. இன்னொன்று மாறாமல் செய்கிறதுன்னு சொல்லும்போது சுச்சுவேஷன், அதாவது நம்முடைய ப்ரேயரை மாற்றுறது. இது அறிக்கை பண்ணுறது ஒர்க் ஆக மாட்டேங்குது, நம்ம வேறு ஏதாவது ஜெபமாலை சொல்லலாம், இல்லை ஜெபமாலை சொல்கிறது வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம 4 கோயிலுக்கு சுற்றிட்டு வரலாம். இதுக்கு பேர் பொறுமை கிடையாது, இல்லையா? நாம் ஒரே மனநிலையோடு என்ன எக்ஸசைஸ், இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்ம ஒரு வார்த்தையை அறிக்கை செய்யும்போது அதே வார்த்தை, சிலர் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை அறிக்கை பண்ணுவாங்க, நடக்கலாம், இன்னொரு வார்த்தை அறிக்கை பண்ணுவாங்க, அது நடக்கலாம், இன்னொரு வார்த்தை அறிக்கை பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, 9 நாள் 9 நாள் செய்யலாம்னு சொல்லி போவாங்க. இதுக்கு பேர் பொறுமை கிடையாது.